ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் எப்படிடா நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ரொம்பவே ஆர்வமாக இருந்துட்டு இருந்தோம். ஆனால் கடைசியில் ரஞ்சிதாவால் கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அட ஆமாங்க, ரொம்ப நாளாக ரஞ்சிதா இல்லவே இல்லைல்ல. கடைசியில் பார்த்தா அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டு மாற்றி வச்சது எல்லாமே ரஞ்சிதா தாங்க. ஏன்னா ரஞ்சிதாவுக்கும் விஜய் அடையணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசை இருந்துச்சு இல்லையா? அந்த ஆசையில் இப்போது இந்த சுடரை பற்றின எல்லா விவரத்தையுமே சேகரித்து தாலி கட்டுற போகிற சமயத்தில் கரெக்டாக விஜய்கிட்ட சொல்கிறாங்க நம்ம ரஞ்சிதா. இதனால் கல்யாணம் நின்று போனது மட்டும் இல்லாமல் விஜய் சுடருக்கு இது யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு தண்டனை கொடுக்க போகிறாரு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதாவை கடைசியாக நம்ம எப்போ பார்த்தோன்னா, ராஜிக்கிட்ட சண்டை போட்டுட்டு, நீங்கள் என்னையும் விஜயும் சேர்த்து வைக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் அந்த ரேணுகாவையும் விஜயும் தான் சேர்த்து வைக்க போகிறீங்க, இதுக்கு மேலே உங்களை நம்புறது சுத்த வேஸ்ட், நானே இதில் களத்துறங்க, நானே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கடைசியாக சொல்லிட்டு போனாங்க. போனதுமே அதுக்கப்புறம் ஆளும் இல்லை, அட்ரஸும் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ கரெக்டாக முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. சுடருக்கு ஒரு பக்கம் பயம், மல்லிக்குன்னு எதனா பிரச்சனை பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மல்லி ரொம்பவே சமத்தாக அமைதியாக ஹேண்டில் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு பொறுமையாக இருந்துகிட்ருக்காங்க. மொத்த பாரத்தையுமே கடவுள் மேலே இறக்கி வச்சுட்டாங்க. நீ மட்டும்தான் எனக்கு துணை, வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாரத்தையும் கடவுள் மேலே இறக்கி வச்சுட்டாங்க. அப்போ தான் கரெக்டாக தாலி கட்ட போகிற சமயத்தில் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸு. தாலி கட்டுறதுக்கு தாலி எடுக்கும் போதெல்லாம் சுடர் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா லைஃபே செட்டில் ஆக போகுது, நம்ம ஒரு கோடீஸ்வரி ஆக போகிறோம் அப்படின்ற சந்தோஷத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தா. ஆனால் அது அவள் நினச்சி ஒரு செகண்ட் கூட ஆகலைங்க. நிஷா நிற்கிறா. நிஷா இந்த மாதிரி நிறுத்துங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இவ எங்கே இருந்துரா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நிஷா இவ்வளோ நாளாக என்ன ரஞ்சிதா இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்த, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, எல்லாமே ஒரு நல்ல விஷயந்தான் மாமா, இவ கழுத்தில் நீங்கள் தாலி கட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, தாலி கட்டாதீங்களா, நீ என்ன பைத்தியமா, உனக்கு என்னாச்சு ரஞ்சிதா, இவ்வளோ நாள் எங்கே போயிருந்த அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உனக்கு என்ன பைத்தியமா ரஞ்சிதா பிடிச்சிருக்கு, என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல, மல்லி சொன்ன மாதிரி தான், இவ ரேணுகாவே கிடையாது, இவ சுடர், இவங்க உங்களை எல்லாருமே பக்காவாக ஏமாத்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, இவ்வளோ நேரம் மல்லி குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருந்தா, இப்போ நீ குழப்பத்தை உண்டு பண்ணுறியா, தயவு செஞ்சு அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா நான் ஆதாரத்தோடு தான் நான் சொல்கிறேன், என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆதாரம் இருக்குது உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி இங்கே விஜய் பேசிகிட்டு இருக்க. சுடருக்கு படப்பட்ட படப்பட படப்படப்படன்னு இருக்கு. ஆகா, இவன் என்ன மொத்தத்தையும் முடிச்சு விட்ருவா போலயே, ராஜேஸ்வரி கூட தான் இருந்தா சரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா இவன் என்ன புதுசாக நிற்கிறா அப்படின்ற மாதிரி கேட்கவுமே என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல சுடருக்கு. விஜய் நீங்கள் அவள் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, நீங்கள் அவளுக்கு தாலி கட்டலன்ற கோபத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா, அவள் பேச்சை நீங்கள் கண்டுக்காதீங்க, நீங்கள் தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, மாமா உங்களை பிரைன் வாஷ் பண்ணுறா, நீங்கள் மறுபடியுமே மயங்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னதான் ரஞ்சிதா உங்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கவுமே, நீங்கள் எனக்கு ஒன்றும் வேணாம், இந்த ஆதாரத்தை மட்டும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஆதாரம் காமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதில் தான் ஒரிஜினல் டிஎன்ஏ ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி கதிரேசனுக்கும் ரஞ்சிதாவுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையுமே பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். ஆனால் இவ எவ்வளோ பெரிய பக்கா ஃப்ராடுனா, நம்ம யோசிக்கவே முடியாத அளவுக்கு இவ பக்கா ஃப்ராடு மாமா, இவளை தயவு செஞ்சு நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் பார்க்குறாங்க அந்த டிஎன்ஏ. அப்புறம் இவ பேசுனது எல்லாத்தையுமே காதில் வாங்கிடுறா ரஞ்சிதா. காதில் வாங்கி அதை சேமித்து எடுத்தாந்து கொடுக்குறா. இது எல்லாத்தையுமே பார்த்தோமே விஜய்க்கு படப்படான்னு ஆகிடுச்சு. ஏன்னா அவர் ரகுட்ட பேசியிருப்பான், இந்த மாதிரி இந்த கல்யாணம் முடிஞ்சதுமே நம்ம வாழ்க்கையை செட்டில் ஆகிடும், நம்ம ஃபுல்லாக செட்டில் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே பேசிகிட்டு இருக்கோமே, அவருக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா எப்படியாச்சும் அவளை கொல்லணும், எப்படியாச்சும் கொன்னா மட்டும்தான் என் ஆத்திரம் அடங்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பேசியிருப்பா இல்லையா. இது எல்லாத்தையுமே பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்க யாரையுமே சும்மா விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கொடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
மல்லி சொன்னது முழுக்க முழுக்க கரெக்டு தான் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் சொல்கிறான், நான் தான் சொன்னேன்ல விஜய், என்னை நம்பாமல் நீங்கள் அவளை நம்புனீங்கல்ல, அதான் இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, என்ன மல்லி இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை நிரூபிக்க தான் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்னால் நிரூபிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஒன்றுமே புரியாமல் வந்து தவிச்சிட்டு இருக்காங்க விஜய். உடனே அவருக்கு என்னமே புரியல, நடக்கிறது கனவா நிஜமான்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து புரியாமல் தான் வந்து நின்றுட்டுருக்காரு விஜய். இதை இப்படியே நான் வந்து சும்மா விட போகிறதா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவே உடனே கதிரேசனுக்குலாம் ஒன்றுமே புரியல. நிஷா ஏன்னா வந்து நிஷா தானே ஃபுல் சப்போர்ட், அதனால் வந்து நிஷா இவ எப்படிலாம் சொல்கிறா பாரு நிஷா, நீ கொஞ்சம் சொல்லி புரியவை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாமா இவ சொல்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க, நீங்கள் அவள் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்றதுக்காக அவள் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு திரியிறா, அதனால் நீங்கள் அவளை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமே, அதான் ஆதாரத்தையே கையில் வச்சுருக்காளே நிஷா, இதுக்கு மேலே எப்படி நான் நம்பாமல் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்க கதிரேசனும் சொல்கிறாங்க, இது எல்லாமே போய் தான், அவள் பேச்ச நீங்கள் நம்பாதீங்க, அவள் ஆதங்கத்தில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆதங்கத்தில் பேசினாலும் ஆதாரம் எல்லாம் கரெக்டாலாம் இருக்குது, இல்லை இது வந்து சாதாரணமாக விஷயம் மாதிரி எனக்கு தெரியல, இது எல்லாமே நிரூபணம் ஆன பிறகு இவ ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு 100% தெரிஞ்ச பிறகு நான் இவ கழுத்தில் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவெடுக்குமே கதிரேசனுக்கெல்லாம் கோவம் தாங்கலை. யார்ரீ நீ, எங்கேருந்துரீ வந்த, எங்கள் உயிரை எடுக்கிறதுக்குனே வந்திருப்பியா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இப்போ வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த சுடருக்கு இப்போ வந்து மல்லி தான் வந்து பிரச்சனையாக வருவான்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் இவ்வளோ வந்து பிரச்சனையாக வருவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவல் ட்விஸ்ட்டில் தான் ஓடிட்டுருக்கு. அப்படி என்ன தான் நடக்க போகுது, எந்த மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நம்புகிறீங்க? இல்லை பிரச்சனை வந்து முடிஞ்சிருமா, இல்லை இப்படியே வந்து இழுத்துக்கிட்டே போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த சுடருக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மரண தண்டனைலாம் வேஸ்ட்டுங்க, அதெல்லாம் வழியே இல்லாத தண்டனை, நிறைய பெருசாக கொடுக்கணும். அப்படி நீங்கள் ஏன்னா பெருசாக யோசிச்சுட்டு சொல்லுங்கள், சுடருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தானே போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மட்டும் தடுத்து என்ன நடக்க போகுது, எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.